டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A தேர்வுக்கான ஆன்லைன் வீடியோ வகுப்புகள் இப்பொழுது சுரேஷ் பாடசாலையில் சிலபஸ் அடிப்படையில் அனைத்து பாடங்களுக்கான வகுப்புகளை உள்ளடக்கியது. தொடர்புக்கு www.sureshpaadasalai.com. சுரேஷ், வெற்றியின் முகவரி. வணக்கம் தோழர்களே. பார்லிமெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். பார்லிமெண்ட்லேயே ஒரு சின்ன டாபிக் இன்னைக்கு. யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விப். விப் விப் அப்படின்னா யாரு, இவர் பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணுறாரு, லைட்டாக பார்த்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கேட்பாங்களோ அதை நம்ம பார்த்துக்கலாம். விப் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விப் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்லிமெண்ட் இருக்குது. பார்லிமெண்ட்டில் 2 அவைகள் இருக்குது, லோக்சபா ராஜ்யசபா இருக்குது. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வராங்க. இந்தியா வந்து என்ன வச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம், பல கட்சி ஆட்சி முறையை கொண்டிருக்கு இந்தியா. சரியா, மல்டி பார்ட்டிஸ் இருக்காங்க. அப்போ ஜனநாயக நாட்டில் இந்தியா போன்ற டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் யாருனாலும் தேர்தலில் போட்டி போடலாம். பல்வேறு கட்சியினர் வந்து தேர்தலில் பங்கேற்கிறாங்க. அப்போ கட்சி தலைவர் உறுப்பினர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அந்த கட்சி சார்பாக சிலர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு அல்லது மாநில சட்டமன்றங்களுக்கு, தட் இஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு எலெக்ட் ஆகிட்டு அங்கே போகிறாங்க. அப்போ அவங்கள கட்டுப்படுத்தணும். 4 பேர் 5 பேர் இருக்காங்க, அல்லது 100 பேர் 200 பேர் கூட இருக்கிறாங்க. அப்படின்றப்போ அவங்கள ரெகுலேட் பண்ணி அவங்கள கட்டுப்படுத்தி அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு கட்சி தலைமைக்கு ஒரு ஆள் அங்கே தேவைப்படுது. இன்கேஸ் இவர் வந்து எம்பியாக இல்லாமல் கூட இருக்கலாம், கட்சியுடைய பிரசிடென்ட். சரியா, இவர் எம்பியாக இல்லாமல் இருக்கலாம், பட் ஆனால் இவர் சார்ந்த கட்சி உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு இன்டர்னல் ஆர்கனைசேஷன், ஒரு லீடர் தேவைப்படுது, ஒரு லீடர் தேவைப்படுறார். அப்போ ஒரு கட்சிக்கு ஒரு 5 எம்பிக்கள் இருக்காங்க. எக்ஸாம்பிள், லோக்சபாவில் ஒரு 5 எம்பிக்கள் இருக்காங்க ஒரு செர்டைன் பார்ட்டிக்கு அப்படின்னா இந்த 5 உறுப்பினர்களில் ஒருத்தரை கொறடாவாக நியமிப்பாங்க. கொறடா அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். நான் என்ன சொல்லுவாங்க, கொறடா அப்படின்ட்டு சொல்லுவாங்க, விப். அப்போ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் டைரக்ஷன் கொடுத்து அவங்கள என்ன பண்ணுறாரு, கட்டுப்படுத்துறாரு. இன்கேஸ் ஒரு பில்ல அவங்களுடைய அட்டண்டன்ஸை உறுதி பண்ணுறாரு, அவங்களுடைய ப்ரெசன்ஸை. அந்த பில்லுக்கு எதிரான ஓட்டிங் நடக்குது. ஓட்டிங்கில் நீங்கள் வந்து ஓட்டு போடணும் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூ பண்ணுவார். யார், விப்பு இஷ்யூ பண்ணுவார். அதே மாதிரி ஃபேவராக ஓட் பண்ணுங்க அல்லது அகெயின்ஸ்டாக ஓட் பண்ணுங்க, இப்படிலாம் டைரக்ஷன்ஸ் யாரால் வழங்கப்படுது, இந்த விப்பால் வழங்கப்படுது. விப். அப்போ விப் அப்படின்றவர் பொதுவாக யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ் அ ஆஃபீஸ் பேரர் ஆஃப் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆஃபீஸ் பேரர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, பேரர் ஆஃப் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி. சரி, வேற என்ன சொல்லலாம், இவர் இன்னொரு பேர்லையும் சொல்றாங்க, அசிஸ்டன்ட் ஃப்ளோர் லீடர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் ஃப்ளோர் லீடர், உதவி தள தலைவர் அப்படின்ட்டு சொல்றோம். அசிஸ்டன்ட் ஃப்ளோர் லீடர் ஆஃப் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஆஃப் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒவ்வொரு கட்சிக்கும் பாராளுமன்றத்தில் உள்ள அவைகளில் விப் என்ற ஒருத்தர் இருப்பார். அந்த விப் தான் என்ன பண்றாரு, டைரக்ஷன் கொடுப்பார் மற்ற உறுப்பினர்களுக்கு. இன்னைக்கு தேதிக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வரப்போகுது, நீங்கள் எல்லாரும் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஓட்டிங் போடணும், கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாவோ ஃபேவராகவோ ஓட்டிங் போடணும் அப்படின்ற டைரக்ஷனை கொடுப்பார். யாரு, விப். அப்போ இவர் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்காருன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய லீடருக்கு சப்போர்ட்டாக அந்த கட்சி சார்பாக நியமிக்கப்பட்டவர் தான் இந்த விப் அப்படின்ற ஒருத்தர். இவர் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் வெளியே இருக்கலாம், ஆனால் அந்த கட்சி சார்பாக லோக்சபாவுக்கோ ராஜ்யசபாவுக்கோ எலெக்ட் ஆன ஒருத்தர் வந்து அங்கே போகிறார். கட்சி ஒரிஜினல் பார்ட்டி லீடர் வரல அப்படின்ற பட்சத்தில் லீடருக்கு சப்போர்ட்டாக இவர் போய் தான் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் உறுப்பினர்களை கட்டுப்படுத்துறாரு, அவங்கள மானிட்டர் பண்ணுறாரு. உறுப்பினர்களை, தட் இஸ் எம்பிஸ் எம்எல்ஏஸை மானிட்டர் பண்ணுறாரு. அவங்க கட்சிக்கு விசுவாசமாக இருக்காங்களா, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது, நம்ம சொன்னதை கேட்குறாங்களா, கட்சி டைரக்ஷனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா,
அப்படிலாம் ஃபாலோ பண்ணுறது வாட்ச் பண்ணுறது யார் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த விப் தான் பண்ணுவாங்க. இப்போ விப் பார்த்தீங்கன்னா இஸ் அன் ஆஃபீஸ் பேரர் ஆஃப் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி, அசிஸ்டன்ட் ஃப்ளோர் லீடர் ஆஃப் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து இந்த விப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விப் போஸ்ட்டு எதில் இருக்குது, நம்முடைய கான்ஸ்டியூஷனில் இருக்கா? கான்ஸ்டியூஷனில் இருக்கா அப்படின்னா விப் போஸ்ட் பற்றி நம்முடைய கான்ஸ்டியூஷனில் இல்லை. அப்போ வேற இதில் இருக்குது. ரூல்ஸ் ஆஃப் தி லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கா? ரூல்ஸ் ஆஃப் தி ஹவுசஸ் அதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் இல்லை. விப் போஸ்ட்டை பற்றி எதில் சொல்கிறாங்க? அதுலேயும் இல்லை. ஏதாவது பார்லிமெண்ட் லாஸில் இருக்கா? பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்கள் ஏதாவது இருக்கா அபவுட் தட் விப் போஸ்ட்? இல்லை. அப்போ எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், பாராளுமன்ற ஜனநாயக முறையின் மரபுகளில் இருக்குது. சரியா? கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில் மட்டும்தான் எதை பற்றி இருக்குது? இந்த விப் போஸ்ட்டை பற்றி இருக்குது. விப். அப்போ இது பாரம்பரியமாக அப்படி வச்சுக்கிறாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் தான் சொல்லுவாங்க. ஆரிஜின் எந்த நாட்டிலேருந்து வந்திருக்குது? பிரிட்டன் கான்செப்ட். சரியா? பாராளுமன்ற ஜனநாயக முறையில் பிரிட்டிஷ் கான்செப்ட் அடிப்படையில் எடுக்கப்பட்டது தான் அந்த விப் அப்படின்ற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ கன்வென்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில் தான் இருக்குது. அப்போ விப் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா விப் இஷ்யூஸ் டைரக்ஷன்ஸ். விப் என்ன பண்ணுறாரு? அதேமாரி விப்புன்ற டேர்முக்கு இன்னொரு இதுவும் பொருள் உண்டு. விப்புன்னா என்ன பொருள் அப்படின்னு இன்னொன்னு சொல்லலாம். சொல்றது வந்துட்டு இட்ஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஷ்யூட் பை தி பொலிட்டிக்கல் பார்ட்டி. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஷ்யூட் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்ட்ரக்ஷனும் அப்படின்னு சொல்லலாம். இதை இஷ்யூட் பை பொலிட்டிக்கல் பார்ட்டி டு இட்ஸ் மெம்பர்ஸ் இன் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல அவருடைய மெம்பர்ஸ்க்கு இஷ்யூ பண்றது. அப்போ அதையும் விப்புன்னு சொல்லலாம். விப்புன்னா கொறடா ஏ லீடர்னு சொல்லக்கூடாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சர்டன் ஹவுஸ் இருக்குன்னா அந்த ஹவுஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி. கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அந்த தகவலை இவங்ககிட்ட சொல்லி கட்சி தலைமையுடைய உத்தரவின் அடிப்படையில் சில டைரக்ஷன்ஸை கொடுப்பாரு. இவர் அதை ஃபாலோ பண்ணுறவங்க யார்? எம்பிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு பேர் தான் யார்? விப். அவ்வளோதான். அதுக்காக அந்த கட்சியுடைய பார்லிமெண்ட் லீடர் ஆஃப் தி பார்ட்டி இன் தட் ஹவுஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது. விப் அவ்வளோதான். கொறடா. பொதுவாக பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களை வந்து அவங்கள கட்டுப்படுத்துகிறவர். அவ்வளோதான் மீனிங். இவர் சொல்லக்கூடிய டைரக்ஷன் கேட்டு தான் உறுப்பினர்கள் எல்லாருமே நடக்கும். சரியா? இது ஒன்று சொல்லலாம். அதே மாதிரி விப்பிங் அப்படின்ற டெர்மினாலஜி இருக்கு. விப்பிங் இன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விப்பிங் அப்படின்னா விப் அப்படின்னா இட்ஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டைரக்ஷன்ஸ் இஷ்யூட் பை எ பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு எடுக்கலாம். அப்போ இரண்டு பொருள் தருது. டு இட்ஸ் மெம்பர்ஸ் இன் பார்லிமெண்ட். எதுக்காக? டு பிரசன்ட் இன் ஓட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். டு பி ப்ரெசன்ட். ஓட்டிங் நடக்க போகுது. ஓட்டிங்கில் என்ன பண்ண போகிறீங்க? இன்னைக்கு தேதிக்கு ஓட்டிங் பார்லிமெண்ட்டில் இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் ஓட்டிங் நடக்குது அல்லது இந்த பில்லில் ஓட்டிங் நடக்குது. யூ ஹேவ் டு அப்பியர், ப்ரெசன்ட் ஆகுங்க அப்படின்ட்டு டைரக்ஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். அல்லது vote in favor of certain party, இந்த பார்ட்டிக்கு ஆர் அகைன்ஸ்ட், இந்த பார்ட்டிக்கு அகைன்ஸ்ட் தட் மோஷன். ஒரு மோஷன்ல அல்ல பில்ல இந்த பார்ட்டிக்கு ஃபேவராகவோ அல்லது அகைன்ஸ்டாகவோ ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கலாம். அப்போ விப் இஸ் அன் ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் issued by the political party to its parliament members in parliament to direct them to participate in voting. அப்படி இருக்கலாம். votingல participate பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கலாம். அடுத்ததா இந்த votingல நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு, ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டு போடுங்க அல்லது எதிராக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கலாம். அப்போ அந்த ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷனே என்ன சொல்லலாம்? நம்ம விப் அப்படின்ட்டு சொல்லலாம். ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷனே என்ன பேர்ல சொல்லலாம்? நம்ம
விப் அப்படின்ட்டு சொல்லலாம். சரி, அப்போ விப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எவரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் இட்ஸ் ஓன் விப் இன் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அப்போ லோக்சபா ராஜ்யசபா இரண்டிலுமே என்ன பண்றாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் விப் அப்படின்ற போஸ்ட்டை வச்சிருக்காங்க. சரியா, விப் அப்படின்ற போஸ்ட் வச்சிருக்காங்க. இதை பத்தி இந்த விப் வச்சுக்கிறதுக்கு நம்முடைய 10th ஷெட்யூல் அனுமதி கொடுக்குது. 10th ஷெட்யூல் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். As per 10th schedule of Indian Constitution, every political party has right to own whip. விப் வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடியது என்னது, 10th ஷெட்யூல் கொடுக்குது. சரியா, 10th ஷெட்யூல் என்னது, ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம். 10th அதில் உள்ள விதிகள் தான் 10th ஷெட்யூல். ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம். சரியா, 10th ஷெட்யூல். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. To appoint a whip in லோக்சபா ஆர் ராஜ்யசபா அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. சரியா, ஓகே. அப்போ இங்க நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு விப் இருப்பார். பொதுவா நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ பிஜேபி, காங்கிரஸ், பெரிய பார்ட்டிகள் இருக்காங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் லோக்சபால ராஜ்யசபால உறுப்பினர்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு விப் இருந்தா போதாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சீஃப் விப் அப்படின்ட்டு ஒருத்தரை போட்டுருவாங்க. சீஃப் விப், தலைமை கொறடா அப்படின்ட்டு போட்டுருவாங்க ஒருத்தரை. சீஃப் விப், அடிஷனல் விப்ஸ் அப்படின்ட்டு போடலாம். அடிஷனல் விப்ஸ், கூடுதல் கொறடாக்கள் அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக, சீஃப் விப்புக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக அடிஷனல் விப்ஸும் அப்பாயின்ட் பண்ணலாம். அப்போ பாருங்க, விப் அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் இருப்பாங்க. ஆபீஸ் பேரர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு மீன் பண்ணலாம் அவங்கள. அடுத்ததா அசிஸ்டன்ட் ஃப்ளோர் லீடர், உதவி தள தலைவர். ஒரு கட்சியின் உதவி தள தலைவர். தளம்னா இந்த ஃப்ளோர், தட் இஸ் பார்லிமெண்ட் ஃப்ளோர். பார்லிமெண்ட்ல இந்த கட்சியினுடைய உதவி தலைவராக அவர் இருக்குது. அவருடைய வேலை என்ன, அவருடைய வேலை கட்சியினுடைய உத்தரவுகளை உறுப்பினர்களுக்கு சொல்லி கட்சியினுடைய உத்தரவுகள் அடிப்படையில் அவங்கள நடந்துக்க வைக்கிறது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு தேதிக்கு ஓட்டிங் இருக்குன்னா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லலாம். கேட்டால் வரணும், எல்லாரும் ப்ரெசென்ட் ஆகணும். இந்த மோஷன் ஆர் இந்த பில்ல அரசாங்கத்துக்கு எதிராக ஓட்டு போடுங்க அல்லது ஆதரவாக ஓட்டு போடுங்க சொல்றாங்க, செய்வாங்க. பீஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஸ்குள்ள பீஸ், பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு ஒருமித்த முடிவுகள் எடுப்பதற்கு அவர் சப்போர்ட் பண்றாரு. அடுத்ததா இவங்களுக்குள்ள யாராவது டிஸ்கண்டன்ட், 10 பேர் இருக்கும், அதுல 2 பேர் கட்சி தலைமை மேல அதிருப்தியா இருப்பாங்க. அதை தலைவர்கிட்ட போய் சொல்லணும். இவங்க இந்த விஷயத்துல கட்சி தலைமைக்கு எதிராக இருக்காங்க சொல்லணும். அப்ப இதெல்லாம் யாருடைய வேலை, கொறடா என்று சொல்லக்கூடிய விப் அவருடைய டியூட்டிஸாக சொல்றோம். விப் அப்படின்ற போஸ்ட்டை பத்தி நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. ரூல்ஸ் ஆஃப் தி ஹவுசஸ், தட் இஸ் ரூல்ஸ் ஆஃப் லோக்சபா, ரூல்ஸ் ஆஃப் ராஜ்யசபா இருக்கா? இல்லை. பார்லிமெண்ட் இதுக்குன்னு ஏதாவது பார்லிமெண்ட்ல லாஸ் போட்டு இருக்கா? அதுவும் இல்லை. அப்ப எதுல இருக்கு? கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம், பாராளுமன்ற மரபுகள் முறையில், பாராளுமன்ற அமைப்பு முறையின் மரபுகளில் இருக்கு. கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டத்துல இதுல மட்டும்தான் இதை பத்தி சொல்றாங்க, விப்பை பத்தி சொல்றாங்க. சரியா, ஓகே. இதை தவிர 10th ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, இதுல ஒரு வார்த்தை சொல்றாங்க, எவரி பொலிட்டிக்கல் பார்ட்டி has a right to own their whip in both houses of parliament அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ அது சொல்லக்கூடியது 10th ஷெட்யூல்ல சொல்றாங்க. எண்ணிக்கை அடிப்படையில் நிறைய உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சீஃப் விப், தலைமை கொறடா பிளஸ் அடிஷனல் விப்ஸ் அப்படிலாம் வச்சுக்கிறாங்க. அப்போ விப் என்பவர் ஒரு ஆபீஸ் பேரர், அசிஸ்டன்ட் ஃப்ளோர் லீடர் அப்படின்னு சொல்றதோட விப் அப்படின்ற வேர்டு இன்னொன்னையும் சொல்லுது. என்னன்னா, இட்ஸ் a written instruction அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் a written instruction issued by the political party to its members in parliament. பாராளுமன்றத்தில் அவர்களுக்குள்ள ஒவ்வொரு அவைக்கும் ஒரு விப் இருப்பாரு.
லோக்சபாவுக்கு ஒரு விப் இருப்பார், ராஜ்யசபாவுக்கு ஒரு விப் இருப்பார். ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏன் ஒரு உறுப்பினர் இருக்கானா அவர் தான் விப்பு, அவ்வளோதான். சரியா? 2 பேர் இருந்தாலும் 2 பேரில் ஒரு ஆள் விப்பு, ஒரு ஆள் மெம்பர் அப்படி கூட வைக்கலாம். வைக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 2 மெம்பர்ஸ் தான் வைக்கலாம், அப்படியே வைக்கலாம். அப்போ லோக்சபாவுக்கு தனி, ராஜ்யசபாவுக்கு தனி விப்ஸு ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாலும் அவருடைய தலைமையாலும் நியமிக்கப்படுறாங்க. அடுத்ததா விப் அப்படின்றத ஒரு ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது பொலிட்டிக்கல் பார்ட்டி அதனுடைய தலைமை இஷ்யூ செய்யக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். யார் மூலமா? அந்த விப் மூலமாகவே, இந்த கொரோனா மூலமாகவே அந்த விப் என்று சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஷ்யூ செய்யப்படலாம். எது தொடர்பான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா ஓட்டிங் தொடர்பான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்றாங்க. ஓட்டிங் இன்னைக்கு தேதிக்கு வரக்கூடிய டிசம்பர் 20th நடக்க போகுது, யூ மஸ்ட் அட்டெண்ட் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன். அதுவும் விப்பு தான், ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? அடுத்ததா அன்னைக்கு தேதிக்கு யூ மஸ்ட் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா அன்னைக்கு தேதிக்கு ஓட்டிங்கில் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராகவோ அகேன்ஸ்டாகவோ, தட் இஸ் ஒரு செர்டன் மோஷனுக்கு ஃபேவராகவோ அகேன்ஸ்டாகவோ வாக்களிக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கலாம். இதுக்கு பேரும் விப் தான். சரியா? ரைட். அப்போ ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் அதற்கு பெயரும் என்னதுதான்? விப் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்றோம். இந்த விப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இத சர்டன் டைப்ஸ் ஆஃப் பிரிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் விப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லைன் விப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒன்லைன் விப். ஒன்லைன் விப்னா ஜஸ்ட் ஒன்று தான், ஒரே ஒரு லைன் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூ செய்யப்படுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அபவுட் ஓட்டிங், ஓட்டிங் பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது. அபவுட் ஓட்டிங் இன் பார்லிமெண்ட், இன்னைக்கு தேதிக்கு பார்லிமெண்ட்ல ஓட்டிங் நடக்க போகுது. என்னைக்கு தேதிக்கு ஒரு 1 வீக்ல வந்து ஓட்டிங் நடக்க போகுது, அதை பற்றி மட்டும்தான் சொல்லுது. இது ஒன்லைன் விப். இதில் அந்த மெம்பர் வந்து ஒன்லைன் விப் யாரால் இஷ்யூ செய்யப்படுது? அந்த விப்பால் இஷ்யூ செய்யப்படுது. விப் என்று சொல்லக்கூடிய கொறடாவால் விப் என்று சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூ செய்யப்படுது. என்ன சொல்றாரு? வரக்கூடிய 20th November Parliament assembles on that day, voting, that is no conference motion, voting to be held in the segment of no conference motion அப்படின்ட்டு சொல்லலாம். அவ்வளோதான், ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓட்டிங் இருக்கு, அவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ அந்த ஓட்டிங்ல நீ கலந்துக்கலாம், கலந்துக்காம இருக்கலாம், அதை பற்றிலாம் விஷயமே இல்லை, அவ்வளோதான். he may abstain himself from voting. அந்த மெம்பர் வந்து அது கலந்துக்காமலும் இருக்கலாம், ஆனால் தகவல் கொடுக்குறது ஒன்லைன் விப்பிங். ரெண்டாவது பாருங்க, 2 லைன் விப்பிங் ஆர் 2 லைன் விப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 2 லைன் விப்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கை பற்றி சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க? he compulsorily present, கண்டிப்பாக அவர் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 லைன் விப். இதில் ஓட்டிங்கை பற்றி மட்டும்தான் சொல்றாங்க. அவருடைய ப்ரெசன்ஸ் அவசியம் இல்லை அப்படிலாம் சொல்ல. நீ கலந்துக்குன்னா கலந்துக்கோ, கலந்துக்காம போனா போ, ஹோட்டலில் தூங்குறியா தூங்கு, அதை பற்றிலாம் சொல்லவே இல்லை. சரியா? எம்பிஸ் ரெசிடென்ஸில் தங்கிறியா தங்கிக்கோ, வரலாம் வராமல் இருக்கலாம், அது கட்டாயம் கிடையாது. அது ஒன்லைன் விப். 2 லைன் விப் அப்படின்றது கண்டிப்பாக நீ ப்ரெசென்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது 2 லைன் விப். ஓட்டிங் தேதி இந்த தேதியில் இருக்கு, யூ மஸ்ட் ப்ரெசென்ட் தேர் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது 2 லைன் விப். அடுத்தது பாருங்க, 3 லைன் விப் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. 3 லைன் விப். 3 லைன் விப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அன்னைக்கு தேதிக்கு நீங்கள் ப்ரெசென்ட் ஆகணும் அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. மூன்றாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபேவராகவோ அகெயின்ஸ்டாகவோ ஓட்டு போடுறத பற்றி சொல்லுவாங்க. கட்டாயம் நீங்கள் ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவராக ஓட்டு போடணும் அல்லது அகெயின்ஸ்டாக ஓட்டு போடணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ 3 லைன் ஆயிடுச்சா, இது 3 லைன் விப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ விப்ஸ் ஆர் considered to be 3 types. One is one line whip, 2 line whip, 3 line whip. One line whip என்பது about voting in house in the parliament, அதை பற்றி மட்டும் சொல்லக்கூடியது one line whip. 2 line whip என்பது ஓட்டிங்கை சொல்லிட்டு அதில் கண்டிப்பாக நீ ப்ரெசென்ட் ஆகி ஓட்டு போடணும். ஆனால் யாருக்கு ஓட்டு போடணும்? அகெயின்ஸ்டாக ஓட்டு போடணுமா
ஃபேவராக ஓட்டு போடணுமா அதை பற்றிலாம் சொல்லலை. ஸோ இதில் பாருங்கள், ஓட்டிங் டேட்டை பற்றி அதை பற்றி இன்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணுது. நீ வராமல் போ, யாருக்கு ஃபேவராக ஓட்டு போடு, போடாமல் போ, அதை பற்றிலாம் சொல்லலை. அப்படின்னா ஜஸ்ட் ஓட்டிங் டேட்டை பற்றியும் அதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடியது ஒன்லைன் விப். செகண்ட் இதில் பாருங்கள், ஓட்டிங் டேட்டை அதை பற்றி சொல்லிட்டு கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது 2 லைன் விப். 3 லைன் விப்பில் ஓட்டிங்கை பற்றி சொல்லிட்டு கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு ஓட் இன் ஃபேவர் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்ட்டு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னோம்னா அது 3 லைன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? இப்போ இதில் ஸ்ட்ரிக்டஸ்ட் விப் அப்படின்ட்டு எதை சொல்லுவாங்கன்னா, ஸ்ட்ரிக்டஸ்ட் ரொம்ப கட்டுப்பாடான கண்டிப்பான ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது என்னது? இந்த 3 லைன் விப் தான். அப்போ 3 லைன் விப் தான் பொதுவாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம். அப்போ இவங்களெல்லாம் நம்ப முடியாது அப்படின்றக்காக 3 லைன் விப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு தேதி ஓட்டிங் இருக்குது, வந்து கலந்துக்கோ. யார் மூலமாக இஷ்யூ பண்ணுவாங்க? விப்பு இஷ்யூ பண்ணுவார். ஓவரலாகவும் டைரக்ஷன் சொல்லுவார். இன்னைக்கு தேதிக்கு ஓட்டிங் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும். 2வது விப் முடிஞ்சு. 3வது என்னது? 3வது லைன் என்னது? ஓட் இன் ஃபேவர் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் ஓட் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் இன் திஸ் மேட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ இது 3 லைன் விப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ இது டைப்ஸ் ஆஃப் விப், 1 லைன் விப், 2 லைன் விப், விச் இஸ் அ ஸ்ட்ரிக்டஸ்ட் விப் அப்படின்னா 3 லைன் விப் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். சரியா? ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் அப்போ விப்புன்னா ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாம். கொறடா, தட் இஸ் ஹூ இஸ் அ ஆஃபீஸ் பேரர் ஆர் அசிஸ்டன்ட் ஃப்ளோர் லீடர் ஆஃப் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் விப். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது என்னென்ன விஷயங்களுக்கு பொருந்தும்? கண்டிப்பாக இவங்க சொன்னதை கேட்டு தான் ஓட்டு போடணுமா, கேட்காம ஓட்டு போட முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் இருக்கு. எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓட்டிங் இன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போடுறப்போ விப் cannot compel to vote in certain manner. அப்போ விப் வந்து கட்டாயப்படுத்த முடியாது. நீங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக தான் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு கட்டுப்படுத்த முடியாது. யாரை கட்டுப்படுத்த முடியாது? தன்னுடைய எம்பிக்களை விப் மூலமாக கட்டுப்படுத்த முடியாது. விப்போ அல்லது விப் மூலமாகவோ யாரை கட்டுப்படுத்த முடியாது? எம்பிஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த விஷயத்தில்? ஓட்டிங் இன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் கட்டுப்படுத்த முடியாது. சரி, இப்போ எம்பிஸ், இஃப் எம்பிஸ் ஆர் எம்எல்ஏஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓட் அகெயின்ஸ்ட் விப், தட் இஸ் விப்பில் சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எதிராக அவர்கள் வாக்களித்தால் என்ன நடக்கும்? விப்பில் சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எதிராக அவங்க வாக்களித்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நடக்கும்? டிஸ்குவாலிஃபிகேஷன். அவ்வளோதான், தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். அவ்வளோதான். அதனால தான் இந்த போஸ்ட் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் பெறுது. டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் த ஹவுஸ், தட் இஸ் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டு அல்லது லோக்சபா, ராஜ்யசபா, அவர்கள் எம்பிக்களாகவோ எம்எல்ஏக்களாகவோ இருந்து தகுதி நீக்கமே செய்யப்படுவாங்க. தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். ஆமாம், தகுதி நீக்கம். பாருங்க, ஓட் அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன்ஸ் இஷ்யூட் இன் விப் அல்லது விப் என்று சொல்லக்கூடிய கொறடாவுடைய உத்தரவுக்கு, கொறடா சொன்னாலும் அது விப் தான், இட் இஸ் விப்பு. அல்லது ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதுக்கு எதிராக செயல்பட்டாலும் டிஸ்குவாலிஃபிகேஷன் தான், தகுதி நீக்கம். டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் லோக்சபா ஆர் ராஜ்யசபா, எக்ஸ்பல்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பல்ஷன் ஃப்ரம் த ஹவுஸ், அவர் அவையிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார், வெளியேற்றப்படுவார் அப்படின்றது தான். எதுக்கு மட்டும் எக்ஸம்ஷன்? ஓட்டிங் இன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் மட்டும் என்னது எக்ஸம்ஷன். ஓட்டிங் இன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் மட்டும் என்னதுதான் எக்ஸம்ஷன். அதில் மட்டும் அவர் தானாக முடிவு எடுத்துக்கலாம், யாருக்கு வாக்களிக்கணும், யாருக்கு அகெயின்ஸ்டாக வாக்களிக்கணும் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணிக்கலாம். யாருக்கு ஃபேவராக வாக்களிக்கணும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் அப்படின்ற சூழலில் கொறடாவுடைய உத்தரவு, விப்பருடைய டைரக்ஷன் வந்து இவங்களை கட்டுப்படுத்தாது.
or directions issued in whip cannot control the could not control the members. அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கணும். டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் ஹவுஸ். இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனில் அவங்க தப்பிக்கணும் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா 1/3 மெம்பர்ஸ், இதுலேயும் விதிவிலக்கு இருக்கு. 1/3 மெம்பர்ஸ் 1/3 மெம்பர்ஸ் என்ன பண்ணணும்? ஃபார்ம் எ குரூப். இப்போ ஒரு பார்ட்டியில் ஒரு 27 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வைங்க. எக்ஸாம்பிள் 27 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் விப்பு டைரக்ஷன் கொடுத்துட்டாரு, இந்த இதில் அகெயின்ஸ்டாக ஓட்டு போடுங்க கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ட்டு டைரக்ஷன் கொடுக்குறாரு விப்பு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மெம்பர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஃபேவராக ஓட்டு போட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக ஓட்டு போட்டாங்க. 18 மெம்பர்ஸ் அகெயின்ஸ்டாக ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ தே வுட் நாட் பி டிஸ்குவாலிஃபைட் அண்டர் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. 10th ஷெட்யூல் அடிப்படையில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆஸ் பர் 10th ஷெட்யூல் பேரா 2(1)(b) அடிப்படையில் அவர்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. காரணம் they to be considered as a separate group in that political party. அப்போ 1/3, இப்போ 27 பேர் 1/3 எவ்வளவு? 9 பேர். மினிமம் 1/3 எத்தனை பேர்? 9 பேர். அதற்கு மேல் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக கன்சிடர் பண்ணிடலாம். இது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா கீழே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஒருத்தர் 2 பேர்னா டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் தி லோக்சபா ஆர் ஃப்ரம் த ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் 1/3 மேலே ஆதரவு கொண்ட ஒரு டீம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சித்தாவல் தடை சட்டம், கட்சி உத்தரவை அவர்கள் மீறி விட்டார்கள் என்று அவர்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. அது வந்து என்னவா கன்சிடர் பண்ணுறோம்? கட்சியோ உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணி அவங்கள ஒரு தனி டீமாகத்தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? அப்போ இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை பற்றி பேசக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா 10th ஷெட்யூல், நம்முடைய கான்ஸ்டியூஷனுடைய 10th ஷெட்யூலில் பேரா 2ல 1(b) இதுதான் சொல்லுது டிஸ்குவாலிஃபிகேஷன். என்ன சூழல்கள் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்கன்னா, இஃப் தே அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஓட்டிங், ஓட்டிங்க்கு வரல, அடுத்ததா ஓட்டட் against the direction issued by the against the directions issued in or issued by whip. விப் சொன்ன டைரக்ஷனுக்கு முரணாக அவங்க வாக்களித்தாலோ அல்லது ஓட்டிங்கில் கலந்துக்க சொல்லி சொன்னதுக்கப்புறம் தே அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஓட்டிங் அப்படின்னாலோ அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். சரியா? தே வில் பி டிஸ்குவாலிஃபைட் அப்படின்ட்டு சொல்லுது. எது சொல்லுது? 10th ஷெட்யூலில் பேரா 2(1)(b) சொல்லுது. சரியா? ஓகே. 10th ஷெட்யூலில் பேரா 2(1)(b) சொல்லுது. தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். தகுதி நீக்கத்திலிருந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அவங்க தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? 1/3 மெம்பர்ஸ்க்கு மேலே சேர்ந்து அகென்ஸ்டாவோ ஃபேவராகவோ, தட் இஸ் இன் அப்போஸ் டு தி, தட் இஸ் ஓட்டட் அகென்ஸ்ட் த டைரக்ஷன்ஸ் இஷ்யூட் பை விப் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. காரணம் அவர்கள் ஒரு குழுவாக கன்சிடர் செய்யப்படுவாங்க. 1/3 மேலேனா அது வந்து பார்ட்டி உடஞ்சி போச்சு, லோக்சபா மெம்பர்ஸ்குள்ளேயே அந்த கட்சி உறுப்பினர்களுக்குள்ளேயே ஒரு தனி டீம் உருவாயிடுச்சு, அவங்க ஒரு செப்பரேட் பார்ட்டியாக அவங்கள கன்சிடர் பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்ட்டு என்ன சொல்லுது? இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா இன் 10th ஷெட்யூல் சொல்லுது. சரியா? 10th ஷெட்யூல் சொல்லுது. ரைட், ஓகே. இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விப்புடைய டைரக்ஷன் எந்த எலெக்ஷனில் எந்த ஓட்டிங்கில் மெம்பர்ஸை கட்டுப்படுத்தாது, டஸ் நாட் பைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது voting in presidential electionல it doesn't bind its members. ரைட்டா? ஓகே. அடுத்ததா அவங்க பொதுவாக ஜென்ரலாக மற்ற ஆஸ்பெக்ட்ஸில் மற்ற ஓட்டிங்ஸில், தட் இஸ் இன் மோஷனாக இருக்கலாம், பில்ஸில் இவங்களுக்கு கட்சியுடைய டைரக்ஷனுக்கு, அதாவது விப்புடைய டைரக்ஷனுக்கு முரண்பட்டு செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன். அவர்கள் லோக்சபா அல்லது ராஜ்யசபா உறுப்பினர்களாகவோ மாநில சட்டமன்றங்களை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ இருப்பதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி தே வுட் பி டிஸ்குவாலிஃபைடு, தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள்.
இதன் அடிப்படையில் 10th ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா பேரா 2(1)B அடிப்படையில் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். கொறடாவுடைய உத்தரவை மீறி அவர்கள் வராமல் இருக்கலாம், ஓட்டிங்கில் கலந்துக்காம இருக்கலாம். 2, ஓட்டிங்கில் கலந்துக்கிட்டு கொறடாவுடைய உத்தரவை மீறி கொறடா வந்து கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போட சொல்லியிருப்பார், அல்லது ஒரு மோஷன் ஒரு பில்ல ஆதரவாக ஓட்டு போட சொல்லியிருப்பார், ஃபேவராக ஓட்டு போட. ஆனால் இவர் அகெயின்ஸ்டாக ஓட்டு போடுறார், அல்லது அவர் வந்து அகெயின்ஸ்டாக ஓட்டு போட சொல்லியிருப்பார், இவர் ஃபேவராக ஓட்டு போடுவார். இப்படின்னா அவர் வந்து he would be disqualified or he would be expelled, expulsion. ஸோ எக்ஸ்பல்ஷன் பண்ணி அவரை வெளியே அனுப்ப முடியும். இதை பற்றி சொல்லக்கூடியது 10th ஷெட்யூல் பேரா 2(1)B வந்து சொல்லுது. சரியா? ஓகே. இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா 1/3 உறுப்பினர்கள் ஒன்னா சேர்ந்து கட்சிக்கு எதிராக முடிவெடுக்கலாம். அப்போ அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து பார்ட்டி என்ன இது பார்ட்டி கட்சி உடஞ்சு போச்சு அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ணலாம், அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. 1/3 members. If MPs, that is legislators, vote against the directions issued by the whip அப்படின்னா they would be disqualified or expulsion நடக்கும் from the house. சரியா? சொல்லக்கூடியது 10th ஷெட்யூல். எக்ஸாம்பிள் தான் சொன்னோம். ஒரு 27 members இருக்கிறாங்க அப்படின்னா 27 members இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மினிமம் 9 அப்படின்னா 1/3 ஆகிப்போச்சு. அவங்கெல்லாம் கட்சியுடைய டைரக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. காரணம் பார்ட்டி ஸ்பிளிட் ஆயிடுச்சு. 1/3 டு பி கன்சிடர்ட் ஆஸ் எ செப்பரேட் பார்ட்டி ஆர் செப்பரேட் குரூப் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. இதை தவிர வேற என்ன டியூட்டிஸை பார்க்குறாரு, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் விப் பார்ப்போமா? டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் விப், விப்புடைய டியூட்டிகள் என்ன, டியூட்டிஸ் என்ன, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஒன்று அட்டண்டன்ஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் ஃபாலோ பண்ணணும். யாருடைய அட்டண்டன்ஸு? எம்பி எம்எல்ஏஸ், தட் இஸ் லெஜிஸ்லேட்டர்ஸ். இன்கேஸ் பார்லிமெண்ட்டில் லோக்சபானா லோக்சபா எம்பிக்கள், ராஜ்யசபானா ராஜ்யசபா எம்பிக்கள் அவங்க ப்ரெசன்ட் ஆகுறாங்களா இன் பர்டிகுலர் மோஷன், இன் பர்டிகுலர் ஓட்டிங் இன் எ பில். சரியா? ஒரு மசோதாவில் அவங்க வாக்களிக்கிறப்போ அவங்க ப்ரெசன்ட் ஆகுறாங்களா அப்படின்றத உறுதி செய்ய வேண்டியது யாருடைய கடமை? விப் என்று சொல்லக்கூடிய கொறடாவுடைய கடமை. சரியா? மெம்பர்ஸ்லாம் ஒழுங்காக வந்திருக்காங்களா அப்படின்னு ஃபாலோ பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? அவருடைய பொறுப்பு தான். அடுத்ததா he is securing support in favor or against an issue. ஒரு மசோதாவில் தட் இஸ் ஒரு பில்ல அகெயின்ஸ்டாகவோ அல்லது ஃபேவராகவோ ஓட்டு போட வைக்கணும். கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக செக்யூர் பண்ணணும், சப்போர்ட்டை எம்பிக்களுடைய சப்போர்ட்டை செக்யூர் பண்ணணும், அல்லது கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா எம்பிக்களுடைய ஓட்டிங்கை செக்யூர் பண்ணணும். இது அவருடைய பொறுப்பு. அப்போ அவங்க அகெயின்ஸ்டாக ஓட்டு போடுறாங்களா அப்படின்றத பார்க்கணும், அல்லது ஃபேவராக ஓட்டு போடுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். கட்சி என்ன சொல்லியிருக்கோம்? அகெயின்ஸ்டாக ஓட்டு போட சொல்லியிருக்கோம். அப்போ அகெயின்ஸ்டாக ஓட்டு போடுறாங்க அப்படின்றத உறுதிப்படுத்தணும். சரியா? அல்லது ஃபேவராக ஓட்டு போட சொன்னால் ஃபேவராக ஓட்டு போட சொல்லியிருக்காங்க, இவங்க ஃபேவராக ஓட்டு போடுறாங்க அப்படின்றத உறுதிப்படுத்தணும். சரியா? செக்யூரிங் சப்போர்ட் இன் ஃபேவர் அகெயின்ஸ்ட் இன் தட் இஷ்யூ. அடுத்தது என்ஷூர் டிசிப்ளின். கட்சி உறுப்பினர்கள்ட்ட டிசிப்ளின், அவையில் ஹவுஸில் டிசிப்ளினாக இருக்கிறத ஃபாலோ பண்ணணும். சும்மா கூச்சல் குழப்பம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அல்லது ஒட்டுமொத்தமாக பண்ணணும். கட்சி டைரக்ஷன் என்ன இருக்கோ, கட்சி தலைவர் சொல்லியிருப்பாரு, பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய லீடர், அவர் எம்பியாக இருக்க மாட்டார், அதுக்காக தானே இவரை வச்சிருக்காரு. கொறடா டென்சேஷன் கொடுத்துருப்பாரு, இந்த பிரச்சனையில கட்சிக்கு பெரிய எதிர்ப்பை கிளப்புங்க அப்படின்னு சொன்னால் இவங்க மொத்தமாக எதிர்ப்பை கிளப்புவாங்க. அப்படிலாம் தேவையில்லாமல் போயிட்டு இன்னொரு கட்சிக்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு எதிர்ப்பு கிளப்பெல்லாம் முடியாது. ஸோ டிசிப்ளினை மெயின்டைன் பண்ண வேண்டியது அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ். தன்னுடைய கட்சி உறுப்பினர்களிடையே டிசிப்ளினை மெயின்டைன் செய்ய வேண்டியதும் யாருடைய பொறுப்பு? விப்புடைய பொறுப்பு. ஐடென்டிஃபை சைன்ஸ் ஆஃப் டிஸ்கண்டென்ட். இன்கேஸ் கட்சியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் அவங்க மட்டும் ஒரு மார்க்கமாக இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க. கட்சியிலிருந்து வெளியே போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ அதிருப்தியில் இருக்கலாம், கட்சி தலைமைக்கு எதிராக அவங்க அதிருப்தியில் இருக்கலாம். அப்போ அவங்கள கண்டுபிடிச்சி கட்சி தலைமையிட்ட போட்டு கொடுக்கணும். ஆமாம், இவங்கெல்லாம் கட்சி தலைமைக்கு எதிராக செயல்படுறாங்க, சொன்னதை கேட்க மாட்டேங்க. அப்போ அவங்க கட்சிக்கு எதிராக அதிருப்தியில் இருப்பது போன்ற தகவல்களை யார்கிட்ட சொல்லணும்? லீடர்கிட்ட சொல்லணும், வெளியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கிட்ட சொல்லணும். ஆக்ட் ஆஸ் எ பைண்டிங் ஃபோர்ஸ். உறுப்பினர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விசையாக செயல்படுறார், கட்டுப்பாட்டாளராக செயல்படுறார். ஆக்டிங் ஆஸ் எ பைண்டிங் ஃபோர்ஸ். ஆக்ட் ஆஸ் எ கவுன்சிலர்.
கவுன்சிலர்னா ஆலோசகர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆலோசனை சொல்றாரு யாருக்கு? பார்ட்டி மெம்பர்ஸ்க்கு. இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்க அசம்பிளியில் இப்படிலாம் நடந்துக்கணும், இப்படிலாம் ஆக்ட் பண்ணணும், இந்த விஷயத்தில் இப்படி நடக்கணும், இந்த விஷயத்தில் இப்படி நடக்கணும் அப்படின்ட்டு சஜஷன்ஸ், அட்வைசஸ் எல்லாமே கொடுக்குறாரு. அட்வைசர் டு பார்ட்டி லீடர் இன் ஹவுஸ் மேட்டர்ஸ். ஹவுஸ் மேட்டர்ஸை பற்றி பார்ட்டி லீடர்கிட்ட சொல்லி இந்த விஷயங்கள் இப்படி நடந்துக்கலாம், நம்ம இந்த விஷயத்தில் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக பண்ணலாம், இந்த விஷயத்தில் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ட்டி லீடருக்கும் சஜஷன் கொடுக்கலாம். சரியா? ஆமாம். பார்லிமெண்ட் மேட்டர்ஸில் இந்த இதில் இந்த கமிட்டியை போட்டிருக்காங்க, அப்போ இந்த விஷயத்தில் நம்ம இப்படி நடந்துக்கலாம் அப்படின்ட்டு யாருக்கு? பார்ட்டியுடைய கட்சி தலைவருக்கு சஜஷன்ஸ் சொல்லலாம். என்ஷூர் ஸ்மூத் அண்ட் எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங். ஆமாம், இந்த ஹவுஸ், அந்த அவையில் அமைதியாக பிரச்சனையின்றி அந்த அவை திறம்பட செயல்படுவதற்கு ஒவ்வொரு கட்சிகளுடைய கொறடாக்களும், தட் இஸ் விப்ஸும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. மெயின்டைன் இன்டர்னல் பார்ட்டி ஆர்கனைசேஷன். ஒவ்வொரு பார்ட்டிக்கும் நிறைய அமைப்புகள் இருக்கும். நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் ஆஃப் தட் பார்ட்டி அப்படின்ட்டு சொல்றோம், ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் தட் பார்ட்டின்னு சொல்றோம், லாயர்ஸ் அசோசியேஷன் இருக்கு. அப்போ ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியுடைய வழக்கறிஞர் அணி இருக்கும், மாணவர் அணி இருக்கும், விவசாயிகள் அணி இருக்கும், தொண்டர் அணி அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி தான் அந்த கட்சிக்கு எம்பிக்கள் அணி இருக்கா, அந்த கட்சியுடைய எம்பிக்கள் அல்லது எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா. அப்போ அந்த அணி, அந்த இன்டர்னல் குரூப்புக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. அவர் தான் யாரு? அவர் தான் விப். சரியா? கட்சியினுடைய இன்கேஸ் லோக்சபாவில் உள்ள அந்த கட்சி எம்பிக்களுக்கு ஒரு தலைமை அப்படின்னு எடுத்துக்கலாம். அது என்னது? விப். மெயின்டைன் இன்டர்னல் பார்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு நம்ம அதை சொல்றோம். சரியா? ஒரு கட்சி உள் அமைப்பு, அதனுடைய தலைவராகவும் யார் இருக்கா? விப்பு இருக்கிறார். அப்போ அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு ஒரு கட்சிக்கு, தட் இஸ் ஒரு இன் மேட்டர்ஸ் ஆஃப் பில்ஸ், அப்புறம் மோஷன்ஸ், இதுல அகென்ஸ்டாகவோ ஃபேவராகவோ ஓட்டை செக்யூர் பண்றது அவருடைய பொறுப்பு. ஸோ பார்ட்டி மெம்பர்ஸ்குள்ள இன் தட் ஹவுஸ்ல டிசிப்ளினை மெயின்டைன் பண்றாரு. அவங்களுக்குள்ள டிஸ்கனென்ட் இருக்குன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாரு. அவங்கள பைண்டிங் பண்ணக்கூடிய ஃபோர்ஸாக ஆக்ட் பண்றாரு. அவங்களுக்கு கவுன்சிலராக செயல்படுறாரு. அந்த எம்பிக்களுக்கு அட்வைசர் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ், வெளியில் இருக்கக்கூடிய தலைவருக்கு பார்லிமெண்டர்ஸ், தட் இஸ் இந்த ஹவுஸ் மேட்டர்ஸ்ல அட்வைஸ் பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு. ஸ்மூத் அண்ட் எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு. கட்சிக்குள்ள ஒரு சிறு அமைப்பை, எம்பிக்கள் அமைப்பை மெயின்டைன் பண்றாரு. தட் இஸ் இன்டர்னல் பார்ட்டி ஆர்கனைசேஷன், அது மெயின்டைன் பண்றாரு. இதுதான் விப்புடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ட்டு பார்க்குறோம். இதுல பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு. நம்முடைய சுப்ரீம் கோர்ட் இந்த இயர் 1992 ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. என்ன கேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிஹோட்டோ ஹோலோஹான் கேஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கிஹோட்டோ ஹோலோஹான் கேஸ், கிஹோட்டோ ஹோலோஹான் வர்சஸ் சச்சில்ஹூ கேஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1992ல. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் 10th ஷெட்யூல் சொல்றோம் இல்லையா, 10th ஷெட்யூல்ல தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா சொல்லுது. டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாங்க கட்சியுடைய டைரக்ஷனுக்கு, தட் இஸ் விப்புடைய டைரக்ஷனுக்கு அகெயின்ஸ்டா ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாங்க. என்னது சொல்லுது? 10th ஷெட்யூல் சொல்லுது. 10th ஷெட்யூல்ல பேரா 2(1)(b) சொல்லுது அப்படின்ட்டு பார்த்தோமா. அப்போ 10th ஷெட்யூல் பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுது சுப்ரீம் கோர்ட். எந்த கேஸ்ல? கிஹோட்டோ ஹோலோஹான் வர்சஸ் சச்சில்ஹூ கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் 10th ஷெட்யூல் இஸ் லிமிடெட் டு ஓட் ஆன். இந்த 10th ஷெட்யூல் எந்த இதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வர்றப்போ நீங்க எதிர்த்தோ ஃபேவராகவோ ஓட்டு போடணும்னு கட்சி சொல்லுச்சு. ஆனா நீங்க அதுக்கு அகெயின்ஸ்டா ஓட்டு போடுறீங்க அப்படின்னா 10th ஷெட்யூல் அப்ளிகபிள் ஆகும். சரியா? ரெண்டாவது விஷயம், மோஷன் ஆர் பில்ஸ் ரிலேட்டட் டு மேட்டர்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் பாலிசி ஆஃப் தி பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்க கட்சிக்குன்னே ஒரு பாலிசி இருக்கு, ஒரு பர்டிகுலர் பார்ட்டி ஏ, இந்த பார்ட்டி ஏக்குன்னு செர்டன் பாலிசி இருக்கு. சரியா? ஆனா அந்த பாலிசிக்கு எதிராக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லெஜிஸ்லேஷன் கொண்டு வருது, ஒரு சட்டம் கொண்டு வருது. அந்த பாலிசிக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வருது. அப்போ நீங்க எதிர்த்து போட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அதாவது motion related to matters of integral policy of the party. அந்த பார்ட்டியுடைய பாலிசி அதன் அடிப்படையில் இருக்கணும். இந்த ரெண்டு விவகாரங்கள்ல மட்டும்தான் 10th ஷெட்யூல் பொருந்தும். 10th ஷெட்யூல் இஸ் லிமிடெட் டு vote on, no confidence motion
ஆர் மோஷன் ரிலேட்டட் டு மேட்டர்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் பாலிசி ஆஃப் பார்ட்டி. இந்த 2 விஷயங்கள்ல மட்டும்தான் 10th ஷெட்யூல் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதோட இந்த 2 விஷயங்களுக்கு மட்டும்தான் 10th ஷெட்யூல் பொருந்தும் அப்படின்னே சொல்றது உண்டு. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்லாம் பொருந்தாதுன்னு தான் பார்த்துருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பொருந்தாது அப்படின்ட்டு மீன் பண்ணி தான் என்ன சொல்லுது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. மற்ற விஷயங்கள் அவங்க எம்பிஸ் வந்து இண்டிபெண்டாக ஓட்டிங் போடட்டும் அப்படின்ற மீனிங்ல சொல்றாங்க. சரியா? ஆனால் வந்து இந்த 2வது விஷயம் வந்து சர்ச்சைக்குரியதாக மாறிடும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எங்கள் கட்சியுடைய பாலிசி, ஆனால் எம்பி வந்து அதுக்கு அகென்ஸ்டாக ஓட்டு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு இல்லையா? இது எங்கள் கட்சியுடைய பாலிசி, ஆனால் அந்த பர்டிகுலர் எம்பி வந்து என்ன பண்ணிட்டாரு, கட்சியுடைய பாலிசி எங்களுடைய கொள்கை இப்படி இருக்கு, அரசாங்கம் இப்படி சட்டம் கொண்டு வந்திருக்கு, அப்போ எங்கள் கொள்கைக்கு அது முரணாக இருக்கு, அதனால தான் அகென்ஸ்ட் கவர்மெண்ட் ஓட்டு போட சொல்லி நாங்கள் சொன்னோம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, இன் ஃபேவர் ஆஃப் கவர்மெண்ட் ஓட்டு போட்டாரு. அப்போ 10th ஷெட்யூல் அப்ளிகபிள் டு ஹிம் அப்படின்னு சொல்லி கட்சி பேசலாம். சரி, அப்போ இந்த பாலிசி மேட்டர் அப்படின்னாலே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பாலிசிஸ் இருக்கும், சர்டன் பாலிசிஸ் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் பாலிசி எல்லாமே எங்கள் பாலிசின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த வகையில் எல்லா வகையிலையும் உள்ளடங்கிது. அடுத்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஒரு சட்டமோ ஒரு இதோ கொண்டு வர ஏஜ்ல பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி அப்படின்ற விஷயத்தை வச்சு மடக்கிடுவாங்க கட்சிக்காரங்க வந்து. ஒரு எம்பி எங்க பாலிசிக்கு ஏற்க நடக்கலை, பாலிசிக்கு அகெயின்ஸ்டா கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லி கூட அவர் மேல 10th ஷெட்யூல திணிக்க சொல்லலாம். விஷயம் இதாங்க, அதாவது 10th ஷெட்யூல் என்ன பண்ணுது, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டர்ஸ் அதை பத்தி சொல்லுது. எம்பியோ எம்எல்ஏயோ கட்சியுடைய டைரக்ஷன், அதாவது விப்புடைய டைரக்ஷனுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்கன்னா அவங்கள டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்றதை பத்தி சொல்லுது. சரியா? ரைட்டு. ஆனா 1992ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து 2 விஷயங்கள்ல மட்டும்தான் இருக்கணும். ஒன்று என்னன்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பற்றி அந்த விஷயங்களும் இருக்கணும். 2வது அந்த மேட்டர் வந்து கட்சியுடைய கொள்கை சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ கவர்மெண்ட் ஒரு பில்லு கொண்டு வருது அல்லது ஒரு மோஷன் கொண்டு வருது, அது வந்து உங்க கட்சியுடைய பாலிசியை, அதாவது உங்களுடைய பாலிசியை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ உங்களுடைய எம்பிக்கள் எல்லாமே விப்புடைய டைரக்ஷன் அடிப்படையில் என்ன பண்றாங்க, அதுக்கு அகெயின்ஸ்டா ஓட்டு போடுறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் கவர்மெண்ட் ஃபேவரா ஓட்டு போட்டார். அப்போ இட்ஸ் அகெயின்ஸ்ட் யுவர் பாலிசி, உங்க பார்ட்டிஸ் பாலிசி அப்படின்ற வகையில் நீங்க அதை என்ன பண்ணலாம், அவர் மேல ஆன்டி டிஃபெக்ஷன்லா 10th ஷெட்யூல இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலாம். இல்லாத பட்சத்தில் மற்ற விவகாரங்கள்ல நீங்க the MPs who were voted against the directions of whip என்ன பண்ண முடியாது, நாட் அஃபெக்டட் பை 10th ஷெட்யூல் அப்படின்ட்டு தான் யார் சொல்லுது, அந்த உச்சநீதிமன்றம். என்ன வழக்குல சொல்றாங்க அப்படின்னா, கிஹோட்டோ ஹோலஹான் வர்சஸ் சச்சில்ஹூ கேஸ்ல 1992ல சொல்றாங்க. இன் தட் கிஹோட்டோ ஹோலஹான் வர்சஸ் சச்சில்ஹூ கேஸ் in the year 1992, Supreme Court held that application of 10th schedule is limited to vote on 2 விஷயங்கள். என்னெல்லாம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல அல்லது மோஷன் ரிலேட்டட் டு தி மேட்டர்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் பாலிசி ஆஃப் பார்ட்டி. இந்த விஷயங்கள்ல மட்டும்தான் அவர் வந்து என்ன பண்ணணும், கட்சி சொல்றதை கேட்டு ஓட்டு போடணும், தட் இஸ் விப் சொல்றதை கேட்டு ஓட்டு போடணும். மற்ற விவகாரங்களை அவர் எப்படினாலும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனா பாலிசி அப்படின்ற வகையில எல்லாமே கட்சி கட்டுப்பட்டு தான் ஓட்டு போட வேண்டிய சூழல் தற்போது இருக்கு. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2019ல சுப்ரீம் கோர்ட் இன்னொரு டைரக்ஷன் சொல்லியிருக்கு. இது கர்நாடகா எம்எல்ஏஸ் கேசஸ்ல டிசிடென்ட் லெஜிஸ்லேட்டர்ஸ் கான் பி ஃபோர்ஸ்டு டு பார்ட்டிசிபேட் இன் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அதாவது அதிருப்தி எம்பிக்கள் இருப்பாங்க, விப்புடைய கண்ட்ரோல் இல்லாமல் கட்சிக்கு முரண்பட்டு கட்சியிலிருந்து வெளியே போகக்கூடிய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சைலண்டா இருப்பாங்க. அப்போ பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, ஹவுஸ் ப்ரொசீடிங்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அதிருப்தி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் டிசிடென்ட் லெஜிஸ்லேட்டர்ஸ் அவங்கள ஹவுஸ் ப்ரொசீடிங்ஸில் கலந்துக்க சொல்லி நம்ம கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. எது, சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. சரியா? இது 2019 உள்ள விஷயம். அப்போ இவ்வளோதான் விப். விப்பில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். அப்போ விப் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க பார்ப்போமா? விப்னா யாரு, என்ன யாரு, ஹீஸ் அசிஸ்டன்ட் ஃப்ளோர் லீடர் அப்படின்ற வார்த்தை இருந்தால் கொடுக்கலாம் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி. 1. 2 என்ன கொடுக்கலாம், விப் அசிஸ்டன்ட் ஃப்ளோர் லீடர் ஆஃபீஸ் பேரர் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு கட்சியினுடைய ஆஃபீஸ் பேரர் எங்க, பர்டிகுலர் ஹவுஸ் ஆஃப் தி லோக்சபா ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஒரு அவையில் உள்ள இதில் ஆஃபீஸ் பேரராக இருக்காரு
அல்லது அசிஸ்டன்ட் ஃப்ளோர் லீடர் அப்படின்றத சொல்லலாம். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கட்சியுடைய எம்பிக்களை கட்டுப்படுத்தக்கூடியவர். இவருடைய டைரக்ஷன் அடிப்படையில் அவங்க செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் அந்த விப் அப்படின்ற போஸ்ட்டை வச்சுருக்காங்க. சரியா? இந்த விப்பை பற்றி எது சொல்லுது? கான்ஸ்டியூஷனில் ஏதாவது ஆர்டிகிள் சொல்லுதா? நிச்சயமாக இல்லை. பார்லிமெண்ட் லா ஏதாவது சொல்லுதா? நிச்சயமாக இல்லை. ரூல்ஸ் ஆஃப் தி லோக்சபா, ரூல்ஸ் ஆஃப் தி ராஜ்யசபா ஏதாவது சொல்லுதா? இல்லை. ரூல்ஸ் ஆஃப் தி ஹவுசஸ் சொல்லலை. அப்போ விப் பற்றி சொல்லக்கூடிய விஷயம் எது அப்படின்னா கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம், பாராளுமன்ற முறையின் மரபுகள், அதுதான் சொல்லுது. அப்போ இது எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்கோம். பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்கோம். ரைட், ஓகே. விப் அப்படின்னா கொறடா, அந்த ஆஃபீஸ் பேரர், அதை தாண்டி விப் அப்படின்றது இன்னொன்று மீன் பண்ணுது. விப்புன்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூட் பை தி பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தரவு யாருக்கு அளிக்கப்படுது? அந்த கட்சி உறுப்பினர்களுக்கு, எம்பி எம்எல்ஏக்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு உத்தரவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூட் பை தி பொலிட்டிக்கல் பார்ட்டி டு இட்ஸ் மெம்பர்ஸ். எதுக்காக ரிட்டன் அந்த உத்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஹவுஸ் ப்ரொசீடிங்ஸில் மோஷன்ஸாக இருக்கலாம், பில்லாக இருக்கலாம், ஒரு தீர்மானம் அல்லது ஒரு மசோதா பில்லாக இருக்கலாம், சட்டமாகக்கூடிய மசோதாவாக இருக்கலாம், அதில் ப்ரெசண்ட் ஆக சொல்லி, அதில் ஓட்டிங்கில் ப்ரெசண்ட் ஆகிற சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாக இருக்கலாம். அந்த ஓட்டிங்கில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கலாம். அடுத்ததாக அதில் நீங்கள் இவங்களுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கலாம். அதுக்கு பேர் என்னது தான் விப் அப்படின்ட்டு சொல்கிறோம். விப்பில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுல 3 டைப் பார்த்தோம். 1 லைன் விப், 2 லைன் விப், 3 லைன் விப்னு பார்த்தோம். 1 லைன் விப் ஜஸ்ட் என்ன சொல்லுது, இன்னைக்கு தேதிக்கு இந்த ஓட்டிங் இருக்குது அப்படின்றத பற்றி மட்டும் சொல்லுது. அதில் நீ கலந்துக்கணும், கண்டிப்பாக கலந்துக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு ஃபேவராக ஓட்டு போடணும், ஓட்டு போடக்கூடாது, அப்படி பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. அந்த ஓட்டிங் டேட்டை பற்றி, அதை பற்றி தகவல் மட்டும் சொல்கிறாங்க. அதில் அவர் கலந்துக்கலாம், கலந்துக்காமலும் இருக்கலாம். 2 லைன் விப் என்ன சொல்லுது? அந்த ஓட்டிங் டேட்டை பற்றி சொல்லுது. யூ மஸ்ட் அப்பியர், யூ மஸ்ட் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த 2 லைன் விப். 3 லைன் விப் என்ன சொல்லுது? இன்னைக்கு தேதிக்கு ஓட்டிங், நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும், கலந்துக்கிட்டு இதில் அகென்ஸ்டாக ஓட்டு போடணும் அல்லது ஃபேவராக ஓட்டு போடணும் அப்படின்னு டைரக்ஷன் சொல்லக்கூடியது என்னது? 3 லைன் விப். அப்போ 3 டைப்ஸ் ஆஃப் விப்பில் 3 லைன் விப் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டஸ்ட் விப்புன்னு எதை சொல்கிறோம்? 3 லைன் விப்பை தான் சொல்கிறோம். சரி, நிறைய பார்ட்டிஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல, அதாவது நிறைய மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிகளை பொறுத்தவரை அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அப்போ சீஃப் விப்னு ஒருத்தரை வச்சுக்கிறாங்க, அடிஷ்னல் விப்ஸும் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு சொல்லுது. அப்போ இந்த அடிஷ்னல் விப்ஸு, சீஃப் விப்லாம் பற்றி நியமிக்கலாம், விப்ஸை நியமிக்கிறத பற்றி கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லுது. நம்மளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு விப் வச்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்கு அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது என்னது? நம்முடைய 10th ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா சொல்லுது. சரியா? அதுதான் என்ன சொல்லுது? டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸை பற்றியும் சொல்லுது. 10th ஷெட்யூலில் பேரா 2 வித்தின் பிராக்கெட் 1 வித்தின் பிராக்கெட் பி 2(1)(b) என்ன சொல்லுது? டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டர்ஸ் பற்றி சொல்லுது. எம்பி எம்எல்ஏக்கள் எப்படி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிறாங்க? அதாவது இந்த விப்பில் இஷ்யூ செய்யப்பட்ட டைரக்ஷன் அடிப்படையில் அவங்க ப்ரெசென்ட் ஆகாமல் இருந்தாலோ அல்லது விப் சொன்ன டைரக்ஷன் அடிப்படையில் ஓட்டு போடாமல் அகென்ஸ்டாக ஓட்டு போட்டாங்க அல்லது ஃபேவராக ஓட்டு போட்டாங்க, அதாவது விப்பு கான்ட்ரரி டு தி டைரக்ஷன்ஸ் இஷ்யூட் பை தி விப் ஆர் இஷ்யூட் இன் விப், எப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமாம், இப்போ சொன்ன டைரக்ஷனுக்கு எதிராகவோ அல்லது விப் என்று சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனில் இஷ்யூ செய்யப்பட்ட டைரக்ஷனுக்கு எதிராகவோ கான்ட்ரரி முரணாகவோ அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா they will be disqualified from the house. அவையிலிருந்தே அவர்கள் நீக்கம் செய்யப்படுவார்கள், தகுதி நீக்கம், எக்ஸ்பல்ஷன், நீக்கப்படுவார்கள், அவர்கள் எம்பி எம்எல்ஏ பதவியை இழக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த 10th ஷெட்யூல் சொல்லுது. இதில் எக்ஸம்ஷன் எதுக்கு? அப்படி எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/3 மெம்பர்ஸ், 3/1 உறுப்பினர்கள் மொத்தமாக சேர்ந்து கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு மாறாக முடிவெடுத்தா it is to be considered as a split of the party. அது கட்சி பிரிந்து விட்டது அப்படின்ற கருத்தின் அடிப்படையில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்போ எது பண்ணனாலும் கூட்டமாக 1/3 மேலே சேர்ந்து பண்ணால் பிரச்சனை இல்லை. அப்படிதான் இந்த 10th ஷெட்யூல் சொல்லுது. சரியா? ஓகே, 10th ஷெட்யூல் சொல்லுது. அப்போ எக்ஸ்பல்ஷன் 1/3. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் விதிவிலக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் அவங்கள கட்டுப்படுத்த முடியுமா? கட்டுப்படுத்த முடியாது. குறிப்பாக பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்கும்போது யாருக்கு தான் வாக்களிக்கணும், இவருக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு கட்சி இவங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஃபர்தர்
1992ல சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லுது? என்ன கேஸ்ல? கிஹோட்டோ ஹோலோஹான் வர்சஸ் சச்சில்ஹு கேஸ்ல என்ன சொல்லுது? 10th ஷெட்யூல் வந்து அவங்களுடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணக்கூடிய 10th ஷெட்யூல் வந்து இந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். லிமிட்டட் டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல அவங்களுக்கு இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அல்லது இதராக தான் ஓட்டு போடணும், ஆதரவாக தான் ஓட்டு போடணும், நீங்கள் அவங்கள கட்டுப்படுத்தலாம். யாரை? எம்பிக்களை. ஃபர்தர் உங்களுடைய பார்ட்டியுடைய பாலிசி மேட்டர், அதனால அது சார்ந்த விஷயமா இருக்கு. ஒரு மோஷனோ பில்லோ உங்க கட்சியுடைய பாலிசி மேட்டர் சார்ந்ததாக இருக்கு. அப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம்? அவங்கள கட்டுப்படுத்தலாம். அப்போ 10th ஷெட்யூல் அப்ளிகபிள் ஆகும். மற்ற விஷயங்கள்ல 10th ஷெட்யூல் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்ட்டு மீன் பண்ணி சொல்றாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் 10th ஷெட்யூல் இஸ் லிமிட்டட் டு vote on no confidence motion or motion related to the matters of integral policy of the party. இந்த விஷயங்கள்ல மட்டும்தான் 10th ஷெட்யூல் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ட்டு மீன் பண்ணி சொல்றாங்க. சரியா? இது என்ன கேஸ்? கிஹோட்டோ ஹோலோஹான் வர்சஸ் சச்சில்ஹு கேஸ் 1992. அவ்வளவுதான் இதுல கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள கேள்விகள். சரியா? டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் விப் என்ன அப்படின்னா, அட்டெண்டன்ஸை என்ஷூர் பண்றது, ஒரு டிசிஷன் மேக்கிங், அதாவது ஒரு மோஷன்லையோ பில்லையோ செக்யூரிங் சப்போர்ட் அகெயின்ஸ்ட் ஆர் ஃபேவர் முடிவு பண்றது, அமாங் மெம்பர்ஸ் டிசிப்ளினை என்ஷூர் பண்றது, டிஸ்கண்டன்ட் யார்ட்டையாவது இருக்குன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள சமாதானப்படுத்துறது அல்லது அதை பற்றி கட்சி தலைமையிட்ட சொல்றது, அவங்கள கட்டுப்படுத்தக்கூடிய பைண்டிங் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ண வேண்டியது, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய கவுன்சிலராக ஆக்ட் பண்ண வேண்டியது, அட்வைசர் டு பார்ட்டி லீடர்ஸ், பார்லிமெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அல்லது லெஜிஸ்லேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் பற்றி அவங்களுடைய கட்சி தலைவருக்கு சஜஷன்ஸ் கொடுக்கறது, அட்வைஸ் பண்ணுறது, ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ் இன் தட் ஹவுஸ், அந்த அவையில் அமைதியான நடவடிக்கைக்கு உறுதிப்படுத்துறது. அடுத்ததா இன்டர்னல் பார்ட்டி ஆர்கனைசேஷன், கட்சியிலே நிறைய வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி, தொண்டர் அணி இப்படிலாம் இருக்கா, அது மாதிரி அந்த எம்பிகள் அணி இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு இன்டர்னல் பார்ட்டி ஆர்கனைசேஷனுக்கு ஒரு தலைமை ஏற்று நடத்துகிற மாதிரி நடத்துறாங்க. தலைமை அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து கட்டுப்பாட்டாளர், கொறடா அப்படின்னா அவங்க வந்து டைரக்ஷன், இவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அவங்க நடக்கணும். சவுக்குன்னு சொல்லுவாங்க சொல்றது உண்டு. விப் அப்படின்னா அப்போ அவங்க வச்சு பிரம்பு இதை வச்சு அவங்கள கட்டுப்படுத்துற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் தான் என்ன போஸ்ட்? இந்த விப் அப்படின்ற போஸ்ட். ஃபர்தர் விப்புன்னா ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். கட்சி கொடுக்கக்கூடிய ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு? அதனுடைய லெஜிஸ்லேட்டர்ஸ், அதனுடைய எம்பிக்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல லிமிட்டடான கேள்விகள், நான் சொன்னது மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.